நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேறு காரியங்களை நாம் என்று வந்திருக்கிறோம். இதில் ஏதாவது தவறு என்றால் மாஸ்டர் அவர்கள் முதலாவது எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். இந்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கு. இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து அடிச்சுவடுகளை பின்பற்றம் என்று நமக்காக வாழ்ந்து காட்டியிருக்கார். உலகத்தில் பல பேர் பல யாரும் இந்த மாதிரி ஒரு சரித்திரத்தை நிறைவேற்றவே கிடையாது. நாம் இயேசுவானவர் மட்டும்தான் நாம் இப்படி வாழ வேண்டும் மறுபடியுமாய் பூமியிலே பிறந்து நமக்காக வாழ்ந்து காட்டியுள்ளார். முதலாவது வார்த்தை நாம் பார்த்தோம். இதாவே இவர்கள் என்ன பூமியிலே இயேசுவானவர் வாழ்ந்து மன்னிக்கிற குணம் உள்ளவராய் மற்றவர்களுக்கு என்ன செய்தாலும் அந்த சிலுவையிலே மன்னிப்பை காட்டி விடுபடுத்தினார். அதே போல இரண்டாவதாக பார்த்தோம், ஒரு ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருந்தார். மரணத்தில் இருப்பாய் என்று ரட்சிப்பை கொடுக்காத தேவனாக நமக்காக வாழ்ந்து காட்டியுள்ளார். அதே போல மூன்றாவது வார்த்தையாக நாம் பார்த்தோம், கருத்தினுள்ள தேவனாக தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்றும் கருத்தினுள்ள தேவனாக நாம் பார்த்தோம். நான்காக நாம் பார்க்க வேண்டிய வசனம், மிகுந்த வேதனாய் இயேசுவானவர் பிதாவை நோக்கி இப்படியாக சொல்கிறார். மத்தேயு 27:45-46 வாசிப்போம். மத்தேயு 27:45-46. ஆமீன். இந்த வார்த்தையிலே தெளிவாக தெரிகிறது. ஏசப்பா பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அப்படி என்றால் அந்த இடத்திலே பிதா தேவனுக்கு இயேசுவுக்கு முகத்தை மறைத்து கொண்டேன் என்பதை நமக்கு இங்கே தெளிவாக காட்டுகிறது. அந்த இடத்துல இயேசுவானவர் பல வழிகளை சுமந்தார். ஆணைகள் அடிக்கப்பட்டது, முற்றிடங்கள் சுமத்தப்பட்டது. இந்த வழிகளை காட்டிலும் பிதாவானவர் தன் முகத்தை மறைத்த வழியே அந்த மிகுந்த வேதனையாக இருந்தது இயேசுவுக்கு. அதனால்தான் மிகுந்த வேதனையாய் சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏசப்பா அந்த இந்த வசனத்தில் வாசிக்கும் போது தெரிகிறது, ஒரு தடவை கூட அவரை விட்டு பிரிஞ்சதே இல்லையா. யோவான் 8:29 வாசித்தால் தெளிவாக புரியும். இயேசுவானவர் பிதாவை விட்டு தனியாகவே இருந்தது இல்லையா. ஏன்னா அவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் இயேசுப்பா செஞ்சு கொண்டு இருந்திருக்கார். அதனால அவரை தனியாகவே விட்டதில்லை. அந்த மாதிரி தனியாக விடாத இயேசுவானவர் பிதா தன் முகத்தை மறைந்ததனால் அவ்வளவு வேதனையாக சொன்னார். அதே மாதிரி மத்தேயு 3:17 வாசிப்போம். இன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஏசப்பாவுக்கு நேசகுமாரனாய் இருந்தார் பிதாவானவர். அப்படிப்பட்ட நேசகுமாரன் தன் முகத்தை மறைத்தது காரணமாகவும் ரொம்பவும் வேதனைப்பட்டார். அதே போல யோவான் 8:14 வாசிப்போம். எட்டு 16. ஆமீன். இந்த இடத்துல இயேசுவானவர் பிதாவுக்கும் உள்ள உடன்படிக்கை அதனும் உள்ள பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கவில்லை என்று போட்டிருக்கு. அதே மாதிரி யோவான் 8:28 பார்த்தீங்க அப்படின்னா, நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என்றும் போட்டிருக்குது. பிதா எனக்கு போதிக்கிறார். இயேசுப்பா அந்த இடத்துல எந்த ஒரு காரியங்களையும்
இப்போ கடந்த இதுவாக பார்த்தீங்கன்னா மன்னிக்கிறது கூட சொன்னார். அது கூட பிதாவானவர் தான் அவருக்கு நினைவூட்டி இருப்பார். ஒவ்வொரு காரியங்களையும் அவர் சுயமா செய்யவில்லை, எல்லாவற்றையும் பிதாவின் மூலமாக மட்டும்தான் செய்துள்ளார். யோவான் 6:38 வாசிப்போம். ஆமென். ஏசப்பா வந்து அவரோட சித்தத்தை செய்யல, பிதாவோட சித்தத்தை செய்து தான் வானத்துல வந்திருக்கிறார். அப்போ ஏசப்பா நினைச்சிருக்கலாம், நான் வந்து உங்களோட சித்தத்தை செய்தானப்பா ஏசப்பா பிதாவே வந்திருக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்க வந்து முகத்தை மறைச்சிக்கிட்டீங்க? என்னோட கூட எப்பவுமே இருந்தீங்களே, நான் உங்களுக்கு பிரியமானதாக தான் செஞ்சேன். நான் உங்களை விட்டு தனியா இருக்கவில்லையே. நான் எதுவும் சுயமா யோசிக்கவும் இல்லையே. நான் எந்த ஒரு உங்களோட சித்தத்தை மட்டும் தானே செய்திருந்தேன். நான் எந்த ஒரு பாவமும் செய்யலையே. நீங்க சொன்னபடியே தானே இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்புறம் ஏன்பா எனக்கு வந்து உங்களோட முகத்தை மறைச்சீங்க அப்படின்னு ஏசப்பா வந்து ஒரு ஆள் நினைத்து இருக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்தால் இதற்கு விடை புரியும். மத்தேயு 27:45. 45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமென். இயேசுவானவர் சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு முன்பதாகவே 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரை யூத டைம் பிரகாரம் அதை பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி கிட்ட இருக்கும். அதாவது மதியான வேளையிலே. இந்த வேளையிலே முதலாவது இருளானது ஒலிக்க ஆரம்பித்தது. இது இருள் எதை குறிக்கிறது என்பதால் ஒரு தீர்ப்பின் நாளை குறிக்கிறது. ஒரு நீதியை செய்கிற ஒரு நாளை குறிக்கிறது. இதன் வசனத்தை வாசிப்போம். யோவான் 2 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யோவான் 2 1 2. 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யோவேல் சாரி யோவேல் 2 1 2. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. 3:31 யோவேல். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்தப்பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். யோவேல் 3:31. செப்பனியா 1:15 வாசிப்போம். ஆமென். இந்த இருளானது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், இந்த வேதத்திலே சொல்வது இரண்டாம் வருகை எல்லாம் ஏசப்பா பிதாவானவர் ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வருவதற்கு முன்பாக சூரியன் வந்து இருளாக மாறும், அந்தகாரமாக இருக்கும் என்று இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக பார்க்கிறது. அப்போது நம்முடைய பாவங்கள் அனைத்தும், நம்முடைய அக்கிரங்கள் அனைத்தும் இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசுவானவர் ஏற்றுக்கொண்ட பின்பு பிதாவானவர் அங்கே ஒரு நியாய தீர்ப்பின் ஒரு பதவிக்குள்ளே போகிறார். அந்த நியாய தீர்ப்பின் நாளப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருளாக மாறுகிறது. அந்த இருள் வந்ததன் காரணமாக அவர் வந்து ஒரு நியாய தீர்ப்பின் மாறி இருக்கிறார். அங்க ஏசாயா 59:2 வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மோட அக்கிரமங்களே பிதாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிரிவினையை உண்டாக்கிறது. அதே போல சங்கீதம் 66:18 போட்டிருக்கு. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். நம்ம இருதயத்தில் அக்கிரம சிந்தனை இருந்துச்சுன்னா ஏசப்பா நமக்கு செவிகொடாரா இருக்கிறார்.
நம்முடைய அக்கிரமங்கள் யாவும் இயேசுவானவர் சுமந்ததினால் பிதாவானவர் பார்க்கும் பார்வைக்கு அவர் அக்கிரமக்காராய் தென்பட்டார். ஆனால் இயேசுவானவர் ஒருபோதும் அக்கிரமும் ஒரு பாவமும் எதுவும் செய்யாதிருந்தார். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் சுமந்து பிதாவானவர் ஒருபோதும் அவரை விட்டு விலகாது இருந்தார். ஆனால் இந்த நம்மளோட பாவத்திற்காக இயேசுவை விட்டு பிதா தன் முகத்தை மறைத்தார். இது ரொம்பவும் மனவேதனையாக இயேசுவானவருக்கு இருந்திருக்கிறது. இதே நாம் ஒரு வாட்டி இப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை பிதாவானவர் சரி நீ என்னோட நேசகுமாரன் தான், நீ என்னோட சித்தத்தை செய்துட்டு தான் நீ வந்திருக்கிற, இருந்தாலும் நான் ஏன் உன்னை விட்டு போகாமல் இருக்கணும், பரவாயில்ல அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனால் வேதத்தின் வசனம் மாறி இருக்கும். அப்படி இருந்தால் எபிரேயர் 9:27 வாசிப்போம். ஆமென். நாம் எந்த பாவம் செய்தாலும் அதுக்கு நியாய தீர்ப்பு கண்டிப்பாக வந்தேதான் ஆகும். அதனால்தான் இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் பாவம் செய்திருந்தால் ஏசப்பா நம்மோடு இருக்க மாட்டார், பிதா நம்மோடு இருக்க மாட்டார் என்பதை அவர் முன்பதாக வாழ்ந்து காட்டல. 1 பேதுரு 2:21 வாசித்தபடி அவர் ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்காக மனித ரூபமாய் வாழ்ந்து காட்டியுள்ளார். மன்னிக்கிற குணம், அதே போல கரிசனை உள்ள குணம், ஒவ்வொரு குணத்தையும் வாழ்ந்து காட்டியுள்ளார். அதே போல் நாம் பாவம் செய்தால் பிதா நம்மளோடு இருக்க மாட்டார் என்பதையும் இயேசுவானவர் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டியுள்ளார். நல்லது செய்தால் மட்டும் பத்தாது, பாவம் செஞ்சாலும் என்ன நடக்கும் அப்படின்ற ரிஃப்ளெக்ஷனையும் அந்த இடத்துல காட்டியிருக்கிறார். இயேசுவானவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.